வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு வரதா சொல்லி நம்ம ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீ நான் வரத்தை பாஸ்கிட்ட சொல்லாத அப்படின்னுறாங்க. ரேவதியும் ரொம்பவே சந்தோஷமாக சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம கார்த்தியோட ஆஃபீஸில். அப்போ இதை ராஜா பார்த்துடுறாங்க. இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரேவதி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை ரொம்பவே திட்டிட்டு போயிடுறாங்க. இதனால் நம்ம கார்த்தி ரொம்பவே மன உளைச்சலில் என்ன பண்ணுறது, ரேவதி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ராஜா போய் கேட்குறாங்க, என்னப்பா ரேவதி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ராஜா கேட்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்கிறாங்க, அதெல்லாம் ரேவதி வந்துடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னும் போது, எப்போ இந்த ஒரு ஆஃபீஸையும் உன்னோட மனைவிக்காக வாங்கியிருக்க, அவள் இந்த அளவுக்கு கோவப்பட்டு போயிட்டாளேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதில் நீங்கள் கவலைப்படாதீங்க, வந்துடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி என்ட்ரி கொடுக்குறத பார்த்து ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம பிரியா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா பிரியா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம், இந்த மாதிரி அவள் வரவே மாட்டா, கண்டிப்பாக அவள் வரமாட்டா, நான் பண்ண ஒரு விஷயத்த அப்படி பண்ணியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே அடுத்த நேரம் ஆஃபீஸ்க்கு வரவே மாட்டாங்க அப்படின்னும் போது அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, உன்ன மாதிரி யாராலையுமே யோசிக்கவே முடியாதுடி, அது நீ இப்படிலாம் பண்ணியும் அவள் ஆஃபீஸ்க்கு வருவான்றது எனக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது, ஏன் இந்த இடத்துல நான் இருக்கேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன், அதுவும் இல்லாமல் எம்டியை நான் ஆசைப்படும் போது அவள் தட்டி பறிச்சா நான் சும்மா இருப்பேனா, அது நீயாக இருந்தாலுமே நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. நம்ம ரேவதி என்ட்ரி கொடுக்கும் போது நம்ம பிரியாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி இவ வரமாட்டான்னு நினச்சா இன்னைக்கு வந்துட்டாளடி அப்படின்றாங்க. உடனே நம்ம ரேவதியும் வந்த உடனேமே கார்த்தி ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பிரியா ரொம்பவே காண்டாகிறாங்க. அப்போ கார்த்தி ரூமில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னடா இது போனவ திருப்பி வந்திருக்காளேன்னு தானே நினைக்கிறீங்க, அப்படி தான் நான் எங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். எங்கள் அம்மா உடனே சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளுக்கு முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டணும், நம்மளோட வாழ்க்கையில் இதை கண்ட நம்ம பயப்படவே கூடாது, நானும் சின்ன வயசில் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை போராடி ஜெயிக்கிறது தான் ஒரு பொண்ணோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுத்து சொன்னாங்களா. நானும் யோசித்தேன், நீங்கள் வேற நேற்று சொன்னீங்களா என்னால் எதையுமே பண்ண முடியாது, எல்லாமே நீங்கள் உங்களால் முடியவே முடியாதுன்ற மாதிரி அடித்து சொன்னீங்களா, அப்போ நான் ஒரு வைராக்கியத்தோடு தான் வந்திருக்கேன், என்னால் எதையும் முடியும், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்ததுனால தான் நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் சாதிச்சு காட்டணும்ல, அதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல கார்த்தியும் சொல்கிறாங்க, அப்படியா சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன், அந்த டாஸ்கில் நீங்கள் ஜெயிச்சிடணும் அப்படின்றாங்க. உடனே எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை எடுத்து கொடுக்குறாரு. இந்த ஃபைலில் இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கை நீங்கள் தான் தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதியும் கண்டிப்பாக நான் இதில் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் நம்ம கார்த்தி கிட்ட சவால் விட்டு போகிறாங்க. அப்போ ராஜா கேட்குறாங்க, என்னப்பா ரேவதி வந்துருச்சு போல், ஆமாம் வந்ததும் இல்லாமல் இன்னும் கோவத்தில் தான் இருக்கா, ஆனாலும் அவகிட்ட இருக்கிற அந்த கோவம் மட்டும் அவர்கிட்ட போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவை தான் காட்டுறாங்க. பிரியா என்னடி உள்ளே போயிட்டு ஒரு ஃபைலோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இப்போ இவளுக்கு போயிட்டு இந்த இதுவை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கும் போது நம்ம பிரியா போயிட்டு நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க, அது என்ன ரேவதி ஃபைல் அப்படின்ட்டு, நாளைக்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்காக என்னை அதை நான் தான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அதை நான் இது பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சார் சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்னதை நம்ம பிரியா கிட்ட ரேவதி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு பிரியா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க, என்னடி பார்க்குறீங்கள என்னெல்லாம் நடக்குது, புது ஆஃபீஸர் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு, என்னன்னே தெரியல, இவளுக்காக எவ்வளவோ பண்ணுறாரு, அது என்னன்னு தான் எனக்குமே புரியல, நான் விட மாட்டேன், என்னை தவிர அந்த எம்டி வேற யார்
யாருக்கும் வந்து சொந்தம் கிடையாது, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நாளைக்கே அவள் நடத்துகிற அந்த மீட்டிங்கில் அவளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும், அதோடு அவள் ஆஃபீஸை விட்டு ஓடணும், அதுவும் எம்டியே திருத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்காங்க. அப்போ தான் ரேவதி கொஞ்ச நேரம் வெளியில் பிரேக்காக போகிறாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியோட ஃபைலில் ஒரு குழப்பமான ஒரு பேப்பரை வச்சிடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க, என்னடி வச்ச அப்படின்னும் போது, அந்த ஃபைலில் நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், அதையும் அவள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாளைக்கு அங்கே சொல்லும் போது அவள் ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் மட்டும் தாண்டி இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க. அது எப்படி என்கிட்ட தெரிஞ்சு மாட்டிக்கிட்டாலோ இல்லை தெரியாமல் மாட்டிக்கிட்டாலோ எனக்கு தெரியாது, ஆனால் என்கிட்ட மாட்டினவங்கள நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், அது என்னோட பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ரொம்பவே கெத்தாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி தான் கட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ சூர்யகலா வந்து கேட்குறாங்க, என்ன ஆண்டி ரொம்பவே டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னும் போது, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், இப்போ ரேவதிக்கு ஒரு சடங்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே இது தெரியக்கூடாது, கண்டிப்பாக தெரிஞ்சால் நடத்த விட மாட்டாங்க. அதுக்கு எப்படி ஆண்டி ரேவதி ஒத்துப்பா, அவளை நான் எப்படி ஒத்துக்க வைக்கணுமா அப்படி நான் ஒத்துக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே தெரியாமல் அந்த சடங்கை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தி இதை விடுவாரா? கண்டிப்பாக கார்த்தி சொல்கிற மாதிரி இதை கண்டிப்பாக விட மாட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சுவாதியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. அம்மா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, இதனால அக்காவோட வாழ்க்கை எந்த ஒரு விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்ல, இந்த பக்கம் மயில் வந்து ஃபோன் பண்ணி நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே எங்களுக்கே தெரியலப்பா, அத்தை என்னென்னமோ டிசிஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சுவாதி கூட சின்ன பொண்ணுப்பா, அவள் ரொம்பவே பயப்படுறா, ரேவதியோட வாழ்க்கை நாசமாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள், அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், ஆனால் வந்து ரேவதியை யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அதுக்கு நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்கிட்ட வந்து நம்ம காத்தி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ரேவதி நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஃபைலை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காலையில் ரொம்பவே தரவாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆஃபீஸ்க்கும் வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம பிரியா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இன்றைக்கி நடக்க போகிற கூத்தை மட்டும் நீ பாருடி, அவள் எப்படி அசிங்கப்பட்டு நிற்பா பாரு, அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பற்றி நம்ம பிரியா வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முன்னாடி வந்து கார்த்தியும் கேட்குறாங்க, நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஃபைல் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட தான் இருக்குது. அந்த ஃபைலை திடீர்னு எடுத்து கார்த்தி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம பிரியா பண்ண விஷயம் வந்து அதில் இருக்குது. ஐயோ இதை ஃபுல்லாக இவன் படிச்சுட்டா, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொதப்பிடுமே, எல்லோரும் முன்னாடி இவ அசிங்கப்பட்டு நின்றுவா, இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த ஃபைலை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு நம்ம ரேவதியை தனியாக கூப்பிட்றாங்க. அப்போ கார்த்தி வந்து நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட கொடுத்த ஃபைல் இது கிடையாது அப்படின்னும் போது ரேவதிக்கு ரொம்பவே கோவம் வந்து, என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் கொடுத்ததை தான் நான் வச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நைட்டு ஃபுல்லாக, இப்போ வந்து அது தப்புன்னும் போது நான் என்ன பண்ணுவேன், அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது ரேவதி கிட்ட வந்து கார்த்தி சொல்கிறாங்க, நான் வந்து இது கொடுத்தது உங்களுக்கு கிடையாது, நான் கொடுத்தது வேறு, இதில் ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்லும் போது ரேவதி சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படிலாம் இல்லைம்மா, நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, நீ நல்லா யோசிச்சு பாரு, அன்றைக்கி நான் உனக்கு லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஃபைல் வேறு, இந்த ஃபைல் வேறு, நீ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஆஃபீஸை விட்டு போகணும்னு சொல்லிட்டு வேறு யாரோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து நான் தான் உன்னை இந்த ஆஃபீஸில் சேர்த்தேன், அப்புறம் எப்படி நான் உன்னை வந்து வெளியில் தள்ளணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லும்போது நம்ம ரேவதியை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு நம்ம யார் மேலே டவுட் படுறதுனே தெரியாமல் இருக்கு. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு பிரியா மேலே டவுட் வருது. பிரியா மேலே கோவப்பட்டு இந்த பக்கம் கூப்பிட்டு கேட்குறாங்க, பிரியாவும் ஒத்துக்கிறாங்க. அப்போ பிரியா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, இல்லை சார் அவள் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் உங்களை விரும்புகிறேன், அதனால் அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கோவம் வருது, அதனால தான் நான் இந்த காரியத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. அப்போ ரேவதி பற்றி பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒரு அதிர்ச்சியான உண்மையை நம்ம பிரியா கிட்ட சொல்கிறாரு. பிரியா கிட்ட வந்து, நான் எதுக்காக ரேவதி கிட்ட வந்து நான் இந்த அளவுக்கு பழகுறேன்னு உனக்கு தெரியுமா, அது தெரியாமல் நீயா ஒன்று புரிஞ்சுக்கிறியே, தவறான எண்ணங்களை வந்து முதல்ல உருவாக்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை பற்றி கார்த்தி வந்து நம்ம பிரியா கிட்ட சொல்லும் போது, நீ ரேவதியை தப்பாக புரிஞ்சிருக்க, ரேவதி யார் தெரியுமா, அவள் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லும் போது
நம்ம பிரியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகிடுது. என்ன சார் சொல்கிறீங்க, உங்களோட மனைவியா அப்படின்னும் போது ஆமாம். அப்போ தான் அவரோட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடுவில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னை பற்றி எல்லா விஷயமும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு நம்ம பிரியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் ரேவதியோட விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன உண்மையை நீ யார்கிட்டயே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவை வான் பண்ணிவிட்டு அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா ரேவதியை விடுவிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், உங்கள் எம்டியை பார்க்குறதுக்காக வரேம்மா அப்படின்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, திடீர்னு வரேன்றீங்க. இல்லை நான் வரேன், அவர்கிட்ட நீ சொல்லாத அப்படின்றாங்க. ஆனால் இதை ராஜா ராஜா பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம கார்த்திகிட்ட சொல்லுவாங்க. கார்த்தியும் முன்னெச்சரிக்கையாக இருந்துருவாங்க. கண்டிப்பாக நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்ட மாட்டாங்க. அதுதான் வரக்கூடிய எபிசோடில் நம்ம பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.